அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கான எதிர்ப்பு, அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு என்பது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது, அரசியல் விவாத பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். என்னோட பின்னணியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் அண்மையில் இது விவாத பொருளாக மாறுகிறது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற மும்மொழி கொள்கை, இதனால தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் தொடக்க நிலையிலேயே தேர்வுகளெல்லாம் அறிமுகப்படுத்துகிறீங்க, இது மாணவர்கள் கற்கக்கூடிய ஆர்வத்தை குறைச்சிரும், மாணவர்கள் கற்பதை வடிகட்டி விடும் அப்படின்னு நிறைய அச்சங்கள் விதைக்கப்படுது. அதெல்லாம் ஒரு காரணம். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கூறு அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கை. அதை தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு சார்பாக இருக்கக்கூடிய இதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்வது அது இந்தி தான், மூன்றாவது மொழி அப்படின்னு சொன்னாலே இந்தி, வலுக்கட்டாயமாக நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்க்கிறார்கள். ஆனால் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மூன்றாவது மொழி அப்படின்னு இந்தியை நாங்கள் சொல்லவே இல்லை, எந்த இடத்திலும் இந்தியை நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன் மூன்றாவது மொழியாக தெலுங்கு இருக்கக்கூடாது, கன்னடம் இருக்கக்கூடாது, மலையாளம் இருக்கக்கூடாது அப்படின்ற வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள், இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய பலருமே சொல்வது மூன்றாவது மொழி என்பது இந்தி, அதன் பிறகு சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் அப்படின்றது இது ஒரு பண்பாட்டு சண்டை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மொழியை ஒரு ஆதிக்கம் செய்ய வைப்பது, அதற்காக தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எதிர்ப்புகள்லாம் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த மும்மொழி கொள்கையை ஒட்டி வேறொரு கோணத்திலும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இதை புள்ளி விவரங்களோடு பேசுவது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மற்ற அரசியல் வாதங்களை எல்லாம் விட்டுட்டு, தமிழகம், இந்தியா, இதனுடைய வளர்ச்சி பாதைகள் எப்படி இருந்திருக்கு, இந்த மொழிக் கொள்கையில் எந்தெந்த மாநிலங்கள் பலனடைஞ்சிருக்கு, இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு எப்படி பேசலாம் அப்படின்னா, நம்ம இந்தி பேசும் மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் அப்படின்னு பிரித்து கிடக்கக்கூடிய தரவுகள், புள்ளி விவரங்களை வச்சு நம்ம பேசுவது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1991, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அந்த தரவுகளின் அடிப்படையில் என்னென்ன புள்ளி விவரங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றத நான் விரிவாக பேச போகிறேன். இந்தி பேசுகிற மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள், அப்படி ஒரு பகுப்பாய்வு, பிரித்து பகுப்பாய்வு செய்வது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு காரணியை நம்ம எடுத்துப்போம். ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள். இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 1991 ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தமிழ் மட்டுமே பேச தெரிந்தவர்கள் அப்படின்னா 84.5 விழுக்காடு இருந்தது. ஆனால் 2011 புள்ளி விவர தகவல் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள் 78 விழுக்காடாக குறையிறாங்க, கிட்டத்தட்ட 6% குறைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாய்மொழி அந்த தமிழ் மொழியை கடந்து பிற மொழிகளை கற்க ஆர்வம் காண்பித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அதுதான் இந்த டேட்டா சொல்கிற நமக்கு புள்ளி விவரம். நீங்கள் ஒடிசாலாம் பார்த்தா தமிழ்நாட்டெல்லாம் தாண்டி 10% குறைஞ்சிருக்கு. ஒரு மொழி மட்டும் கற்றுக்கொண்டிருந்தவர்களோட எண்ணிக்கை ஒடிசாவில் குறைஞ்சிருக்கு. பஞ்சாப், குஜராத், ஆந்திரா எல்லாவற்றிலும் இந்த ஒரு மொழி மட்டும் கற்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இப்போ இந்த டேட்டா என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னா, அடுத்த மொழியை கற்க ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கிற புள்ளி விவரமாக இருக்கிறது. இப்போ இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம டேட்டா பார்த்தோம்னா, 1991 பீகாரில் ஒரு மொழி மட்டும் பேச தெரிந்தவர்கள் 90.2 விழுக்காடு இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2011 பிரிந்த பீகார், அங்கே இருக்கிற டேட்டாவை பார்க்குறப்ப 95.2 விழுக்காடு அதிகமாகி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மொழி மட்டும், அந்த டிபெண்டன்சி, அதை மட்டும் சார்ந்து இருத்தல் அப்படின்றது அதிகமாகி இருக்கிறது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக வைக்கப்படுதில்லை, நீங்கள் ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டலை அப்படின்லாம் சொல்லப்படுதில்லை. ஆனால் என்ன நமக்கு புள்ளி விவரம் சொல்கிறது அப்படின்னா, இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் ஒரு மொழிக்கு ரொம்ப டிபெண்டன்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஒரு மொழி மட்டும் பேச தெரிந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் மற்ற ஸ்டேட்டில், இந்தி பேசாத மாநிலங்களில் அதிகமாகி கொண்டு இருக்கிறத தான் நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இப்போ அடுத்த இன்னொன்று பார்க்கலாம், இன்னொரு முக்கியமான டேட்டா. இப்போ தாய்மொழி தவிர்த்து கூடுதலாக 1 அல்லது 2 மொழி பேசுபவர்கள் அப்படின்னு ஒரு காரணியை எடுத்து நம்ம புள்ளி விவரத்தை பார்க்கலாம். இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 1991 15 விழுக்காடாக இருக்குது. என்ன, தாய்மொழி தவிர்த்து கூடுதலாக 1 அல்லது 2 மொழிகளை கற்கக்கூடியவர்கள் 15 விழுக்காட்டினராக இருந்திருக்கிறாங்க.
ஆனால் 2011 23 விழுக்காடாக அதிகமாகி இருக்கிறது. அப்போ தாய்மொழி தவிர்த்து ஒரு லாங்குவேஜோ அல்லது 2 லாங்குவேஜோ கூடுதலாக படிப்பதில் தமிழ்நாட்டில் மக்கள் ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் அப்படின்றதான் நமக்கு கிடைக்கிற புள்ளி விவரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், கேரளா, கர்நாடகா, குஜராத், ஒடிசா, மகாராஷ்டிரா இவங்க எல்லாமே ஒப்பீட்டு அளவில் இன்னொரு மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கிற புள்ளி விவரமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்தி பேசும் மாநிலம், நம்ம உதாரணத்துக்கு பீகாரை எடுப்போம். 1991 10 விழுக்காடாக இருந்திருக்கு. என்ன 10 விழுக்காடு அப்படின்னா, ஒரு மொழியை தாண்டி 1 அல்லது 2 மொழிகள் கற்க ஆர்வம் காட்டியவர்கள், அதில் படித்தவங்க. ஆனால் 2011 அது 5 விழுக்காடாக குறைந்து இருக்கிறது. அப்போ மேலதிக மொழிகளை கற்பதில் அங்கு ஆர்வம் இல்லை, ஆர்வம் காட்டப்படவில்லை. அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அல்லது மொழிக் கொள்கை அதற்கு ஒத்திசைவாக இல்லை அப்படின்றதான் நமக்கு புள்ளி விவரம் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்போ இன்னொன்றும் பார்க்கலாம். இப்போ ஆங்கிலம் அதிகம் பேசக்கூடிய மாநிலங்கள், அங்கே எப்படி புள்ளி விவரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு இருமொழி கொள்கையை எடுத்தது. ஆங்கிலத்தை உலக மொழியாக, தொடர்பு மொழியாக பார்க்கக்கூடிய மொழிக் கொள்கையை தான் தமிழ்நாடு எடுத்தது. இந்த அடிப்படையிலும் இந்த புள்ளி விவரங்கள் என்ன தகவலை தருது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு 1991 ஆங்கிலம் அதிகம் பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுக்கிறப்ப 13.5 விழுக்காடினர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் 2011 18 விழுக்காடாக அதிகமாகிறது. அப்போ கிட்டத்தட்ட இந்த இருமொழி கொள்கை ஆங்கிலம் தேவை என்று உணர்ந்ததன் காரணமாக இந்த விழுக்காடு அதிகரிக்கிறது. இதுதான் நமக்கு புள்ளி விவரம் சொல்கிறது. பஞ்சாப், கேரளா, ஒடிசா இங்கெல்லாம் ஆங்கிலம் அதிகம் பேசக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் அதிகமாவதை நமக்கு புள்ளி விவரம் சொல்கிறது. ஆனால் இன்னொன்று பக்கம் பாருங்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் அந்த எண்ணிக்கை குறையக்கூடியதை புள்ளி விவரம் சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாநிலம்னா, ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் ஆங்கிலம் அதிகம் பேசலை, அந்த ஆங்கில பயன்பாடு குறைவாக இருப்பதை இந்த மாநிலங்களினுடைய தரவுகள் நமக்கு சொல்கிறது. இது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்குது, நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு மொழி ஆதிக்கம் இருக்குது, ஒரு மொழி ஊடுருவுகிறது அப்படின்னு சொன்னால் அது அலுவல் மொழின்னு சொல்கிறோம், தொடர்பு மொழிலாம் சொல்கிறோம். ஆனால் தாய்மொழி பயன்பாடே குறைந்து போய்விடும். அது ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது. இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க, இங்கே மும்மொழியை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்தி திணிப்புக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அங்கு பல தாய்மொழிகள் அழிந்து போய் அந்த இடத்துல இந்தி உட்கார்ந்து கொண்டது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வாதத்தின் அடிப்படையிலேயே நம்ம புள்ளி விவரங்கள் பார்ப்போம். புள்ளி விவரம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்தி பேசுவது அதிகரிப்பு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற டேட்டாவாக இருக்குது எங்கே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தி எவ்வளவு பேசுகிறாங்க, அதில் எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு டேட்டா பார்க்குறப்ப 1991 21.6 விழுக்காட்டினர் இந்தி பேசியிருக்கிறாங்க, குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆனால் 2011 என்ன டேட்டா சொல்லுது அப்படின்னா, 39 விழுக்காடாக அது அதிகரிக்கிறது. குஜராத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் 39 விழுக்காடு அங்கு அதிகமாகிறது. எது இந்தி பேசக்கூடியது அதிகமாக இருக்கிறது. அதை தான் புள்ளி விவரம் சொல்கிறது. மகாராஷ்டிராவிலையும் என்ன நிலைமை அப்படின்னா, 1991 35.7 விழுக்காட்டினர் இந்தி பேசியிருக்கிறார்கள், இந்தி மொழி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதே 2011 43.5 விழுக்காடாக அது அதிகரித்திருக்கிறது. எங்கு மகாராஷ்டிராவிலேயே. அப்போ இந்தி மீது ஒரு ஆர்வம் அங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு கிடைக்கிற ஒரு தகவலாக இருக்கும். இன்னொன்று, அவர்களினுடைய மொழி இருக்குல்ல, அந்த மொழி பேசுவதை காட்டிலும் அந்த இடத்துல இந்தி உட்கார்ந்து கொள்கிறதா, அந்த கேள்வியையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் தான் நமக்கு புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்யக்கூடிய இடத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தரவுகளாக இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 0.5% 1991 இந்தி பேசுவது. ஆனால் 2011 1.3 அதிகரித்திருக்கிறது. அதாவது அதிகரிப்பு, ஆனால் பிற இந்தி பேசுகிற மாநிலங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இந்தியின் மீதான நாட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு டேட்டாவை பார்க்குறப்ப ஆங்கிலத்தின் மீது அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்போ இவங்க தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியை காட்டிலும் ஆங்கிலத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம். இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் மொழிக் கொள்கை. இதனால் அடைந்த பயன் அப்படின்னா, நீங்கள் வளர்ச்சி, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதை தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லா கொள்கை, மொழிக் கொள்கையெல்லாம் எடுத்தாச்சு. இதனால் கண்ட பலன் என்ன அப்படின்னா, அதற்கும் என்ன புள்ளி விவரம் சொல்கிறது அப்படின்னா, இந்த இருமொழி கொள்கையை வசப்படுத்திய மாநிலங்கள், குறிப்பாக ஆங்கிலத்திற்கு
முக்கியத்துவம் கொடுத்த மாநிலங்கள் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணில் முதல் 5 இடங்களில் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒப்பீட்டு அளவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை காட்டிலும் இந்தி பேசாத மாநிலங்கள் அதிக வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்றத நமக்கு புள்ளி விவரம் சொல்கிறது. சரி, இன்னொரு டேட்டாவையும் எடுத்து பார்த்தா இந்த பொருளாதார ஆலோசனை குழுவெல்லாம் நியமிக்கிறாங்க. இந்த குழுவினுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், அவங்களுடைய பகுப்பாய்வு முடிவு என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய மாநிலங்கள் அதிக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதனால தான் பொருளாதார வளத்தை தேடி, பொருளாதார வாய்ப்புகளை தேடி இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலிருந்து இந்த மாநிலங்களுக்கு அவங்க புலம்பெயர்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, வளர்ச்சிக்காக இங்கிருந்து வராங்க அப்படின்றதும், புலம்பெயர் தொழிலாளர்களை ஈர்க்கக்கூடிய இடத்தில் இந்த இருமொழி கொள்கை மாநிலங்கள் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இப்போ ஓவராலாக இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கிற போது மொழி சார்ந்த கொள்கை, அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி குறியீட்டு எண், இதில் ஒப்பீட்டு அளவில் இந்தி பேசும் மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் எப்படி இருக்குது, அதில் இந்த மொழிக் கொள்கை எந்த அளவிற்கு கை கொடுத்துருக்கிறது அப்படின்றது தான் இந்த புள்ளி விவரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதில் இன்னொன்று, ஒரு தாய்மொழி அந்த இடத்தில் ஹிந்தியினுடைய ஆதிக்கம் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றதையும் இந்த புள்ளி விவரம் சொல்கிறது. இது எல்லாமே புள்ளி விவரங்கள், டேட்டா அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பகுப்பாய்வு முடிவுகளாக இருக்கிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். அடுத்த பகுதியில், அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.